காலத்தை மாத்துற மந்திரத்தை ஒரு மனிதனால எப்படி பயன்படுத்த முடியுது? உண்மையிலேயே எவ்வளவு தைரியம்! இந்த உலகத்தோட மந்திரங்கள் எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது என்னையே தாக்குறியா? நீ பேசாம இருக்கிறது தான் நல்லது. இருள் தோற்றத்தின் மந்திரம் இதை எப்படி தடுத்தா? உண்மையிலேயே நீ யாரு? என்னது இது? இது சாத்தியமில்ல. இது முடிவில்லாத திறமைகளாச்சு. இவன் கிட்ட என் தற்காப்பு மந்திரமும் வேலை செய்யல. நான் எங்க இருக்கேன்? ரிஸ் அவர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு ஒரு கீறல் கூட இல்ல. ஃப்ளியோ அவர்கள் மந்திரத்தை பயன்படுத்தி இருக்காரு. ஆனா இப்போ என்னங்க? அவரை பாத்தீங்களா? எனக்காக இறக்கமே இல்லாம சண்டை போடுறாரு. எல்லா வகையான மந்திரத்தையும் பயன்படுத்துற ஒரு சின்ன தாக்கவே முடியாத. ஆனா அவர் இவளை அடிச்சா கொன்னிடுவார் போல இருக்கே. உன்னை கொல்றது என்னோட நோக்கம் இல்லை. எனக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பலவீனமா இருக்கிறவங்கள கொல்றது என் பழக்கம் இல்லை. அதான் என்னோட குணம். ஆனா இப்போ எனக்காக வாய்ப்பே இல்லை. நீ என்னோட ரிஸ்ஸ கொன்னு தப்பு பண்ணிட்ட. நான் சொல்றத கேளுங்க. என்னங்க, முதல்ல இதெல்லாம் நிறுத்துங்க. எனக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறதையும் ஆவேசப்படுறதையும் நினைச்சா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு தோணுது. ஆனாலும் ஒரு விஷயம் புரியல. அன்னைக்கு நான் உங்களோட சண்டை போட்டு தோத்தப்போ பலவீனமா இருக்கவங்கள கொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த உயர்ந்த இறக்க குணத்தை என்னால இன்னைக்கு நீங்க இழக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் வேண்டாங்க. உனக்கு ஒன்னும் ஆகல? உங்க கண் எதிரில் உங்க கைக்குள்ள தானே இருக்கேன். எனக்கு ஒன்னும் ஆகல. நீ திரும்ப வந்துட்ட. உனக்கு ஒன்னும் ஆகல. ரேஸ், உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? இல்லை இளவரசி. உங்களை சிரமப்படுத்த வருத்தமாக உள்ளது. மற்றவர்கள் மந்திரத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் உங்களை பயன்படுத்துகிறேன். பரவாயில்லை இளவரசி. என்னிடம் மட்டும் இன்னும் அதிகமான மந்திர சக்தி இருந்திருந்தால் உங்களை பக்கத்து நகரத்திற்கே கொண்டு போய்விட்டிருப்பேன். மந்திரவாதிகள் ஓய்வெடுக்கிறார்களா என்று பாருங்கள். சரி. உண்மையான மாவீரனை கண்டுபிடிப்பதற்கு இப்போதிலிருந்து மக்களிடம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். என்ன தியாகக்கட்டு காணாமல் போய்விட்டது? புரியவில்லையே. இதற்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? ஒருவேளை அந்த ஜின்னால் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதா? நீ இங்குதான் இருக்கிறாய் என்று தெரியும். மரியாதையாக வெளியே வந்து விடு. எங்களை எதிர்க்க நினைக்காதே. மரியாதையாக இளவரசியிடம் சரணடைந்து விடு. இப்ப நாம என்ன பண்றது மாவீரா? ஒருவேளை அவங்க நம்ம ரெண்டு பேரையும் புடிச்சிட்டா தூக்குல போட்டுருவாங்களே. அந்த ஜின் ஏமாத்திடுச்சு. அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஹே, இந்த ஜின் தோல்வி அடைஞ்சிரும்னு நினைக்கிறியா? மாவீரா, எனக்கு ஏத்த ஒண்ணு இங்க இருக்கு. இங்க என்ன நடக்குது? சூயா, ஒரு வழியான வெளியே வந்துட்டா. சூயா, நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் கிடைச்ச முதல் உடல். பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. எனக்கு இந்த ஆடைகள் சுத்தமா பிடிக்கல.
இப்ப இதுல குறை சொல்ல முடியுமா? சூர்யா, உனக்கு மந்திரத்தை பயன்படுத்த தெரியுமா? அந்த தொல்லை புடிச்ச ஜின் கிட்ட இருந்து விடுதலை பண்ணதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். உன்னாலதான் நான் இப்ப வெளியே வந்து நின்னுட்டு இருக்கேன். இப்பொழுது தங்க நிற கூந்தலுடைய மாவீரனே, என் பெயர் ஜமாலினாஸ், நள்ளிரவின் சிறந்த மந்திரவாதி. அந்த ஜின்னை விட நான் உனக்கு நீ விருப்பப்படுற சிறந்த சக்திகளை அளிக்கிறேன். இது நல்லா இருக்கே. இதுக்கு முன்னாடி உனக்கு இருந்த தூங்க மூஞ்ச விட இது பொருத்தமா இருக்கு. இப்ப நாம இங்க இருந்து போய் என்ன அடைச்சு வச்சு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண அந்த அரச குடும்பத்தை ஒரு வழி பண்ணிடலாம். டெலிபோர்டேஷனா? என்ன அடைச்சு வச்ச அந்த அரச குடும்பம் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. உங்க ராஜ்யத்துல ஒருத்தரையும் மிச்சம் வைக்க மாட்டேன். பரவாயில்ல, எந்திரிச்சிட்டியே. இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆ, நான் எப்படி காயங்கள்ல இருந்து குணமான? என்னோட ரீஸ்க்கு ஒன்னும் ஆகாததால நீ தப்பிச்ச. ஃப்ளியோ அவர்களே, நாம இந்த ஜின்னை என்ன பண்ணலாம்? எங்களை மாதிரி வீராங்கனைகளால இவளோட சக்தியை எதிர்கொள்ள முடியாது. அதுவும் சரிதான். நம்ம மறுபடியும் கோட்டை செல்வ கிடங்குக்கு இவளை அனுப்பிடலாமா? உங்களால அது எப்படி முடியும்? புரியாத காரணத்தால என்கிட்ட ஏகப்பட்ட மந்திர சக்திகள் இருக்கு. நீ எதுக்காக எங்களை தாக்க வந்தன்னு தெரியணும். இப்போ உன் மண்டைக்குள்ள ஊடுருவி என்ன நடந்ததுன்னு பார்க்க போறேன். திவ்ய திருஷ்டி மந்திரமா? என்னால மட்டும்தான் அந்த மந்திரத்தை பயன்படுத்த முடியும். இவனால எப்படி முடியுது? நீ கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஜின், பதிலுக்கு பெரிய விஷயங்களை கேட்கிற. உன்னை கோட்டைக்கு அனுப்புனா இப்ப நடந்த அதே விஷயம் திரும்ப நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். இன்னையில இருந்து நீதான் என்னோட கணவனுக்கு சேவை செய்யணும். ரிஸ், நான் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு யாரோ அடிமையா இருக்கிறதோ அவங்க உங்களுக்கு சேவை செய்யறதோ சுத்தமா பிடிக்காது. மறுபடியும் இவள கோட்டைக்குள்ள அனுப்புனதுக்கு அப்புறமா கண்காணிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால இவ நம்ம கூடயே இருக்கட்டும். ரிஸ், இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஜின்ன நம்ம மந்தைக்குள்ள வச்சுக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். இவள பக்கத்துல வச்சுக்கிட்டு பந்தா காட்டலாம். ரிஸ், முன்ன விட நீ இப்போ ரொம்ப நல்லாவே யோசிக்கிற. ஆனா நீ மனசுக்குள்ள பேசுறது வெளியே கேக்குது. பலம் தான் எல்லாங்கிறதுல உண்மை இல்ல. அதே மாதிரி இவ்ளோ பலசாலி ஒருத்தி நம்ம கூட இருந்தா நல்லது தானே. அதான் நான் சொன்னேன். இதுல உனக்கு பிரச்சனை இல்லையா? இந்த பொண்ணு உன்னை காயப்படுத்திருக்கா? ரிஸ் அவர்களே, நீ இத பத்தி இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம். உண்மைய சொல்லணும்னா எனக்கும் இத நினைச்சா வெறுப்பாதான் இருக்கு. நான் அசந்த நேரம் பார்த்து என்னோட பலவீனத்தை அவ பலமா பயன்படுத்திக்கிட்டா. நீயே இத சாதாரணமா எடுத்துக்கிற. நான் அவ மேல இந்த அளவுக்கு கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இனிமே நீ யாரோட உயிரையும் எடுக்க மாட்டேன்னு உறுதியா சொன்னா நான் உனக்கு கை கொடுக்கறேன். நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் மன்னிக்க தயாரா இருக்கேன். நீ என்ன சொல்ற? நான் இது வரைக்கும் மனுஷங்க ஆவேசத்தோடவும் வெறுப்போடவும் தான் செயல்படுவாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்ற என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவர் அந்த எண்ணத்தையே மாத்திட்டாரு. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. சிறந்த மாண்புமிகு ஃப்ளியோ அவர்களே, எல்லா சக்தியையும் தன்வசம் ஆக்கிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் மத்தியில நீங்கள் மிகவும் விரும்புகிற விஷயம் எது? நீங்க அடைய நினைக்கிறத தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். இனிமே இந்த உடல் சக்தி அனைத்தும் உங்கள் ஒருவருக்கே சொந்தம் என்று வாக்கு கொடுக்கிறேன். நான் நடந்துகிட்ட விதத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல. அந்த பார்வைய இப்ப நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருக்கு. ஏய், நீ ஏடா கூடமா ஏதோ நினைக்கிறத என்னால இங்க இருந்து உணர முடியுது. இல்லையே, நான் அப்படிலாம் நினைக்கலையே. அப்புறம் ஏன் உன்னோட முகம் இப்படி செவந்திருக்கு? ரிஸ், கொஞ்சம் பொறுமையா இரு.
நாம முதல்ல இந்த பகுதியை சரி செய்யணும். புரிஞ்சிருச்சு. உன் காயங்கள் எல்லாத்தையும் குணப்படுத்த நான் பயன்படுத்தின மந்திரம் இதை சரி செய்யும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. இப்படி பேச மன்னிக்கணும். தயவு செஞ்சு நீங்க காலத்தோட தொடர்புடைய அந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம். ஆ? ஏன் அப்படி சொல்ற? அத பத்தி விளக்கமா சொல்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா குறிப்பிட்ட இந்த மந்திரம் இலக்கு வரம்புக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட நபருக்கு தான் கட்டுப்படும். இதனால வரம்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம். நான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தின வரைக்கும் ஒரே நேரத்துல ஒரு நபர் மேல மட்டும்தான் இத பிரயோகிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், இது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இல்ல. அப்போ நான் இதை எப்போ பயன்படுத்தலாம்? உங்களோடது முடிவில்லாத திறமைகள் உங்க செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியுது. முடிவில்லா திறமையா? ஒருவேளை நீ அந்த சின்னத்தை பத்தி சொல்றியோ? முடிவில்லாத திறமைகளோட புறப்புலப்பாடுங்கிற மந்திரத்தை உங்களால பயன்படுத்த முடியும். தெய்வீக தன்மை உடையவங்களால மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். புறப்புலப்பாடு மந்திரமா? ஆமா, திடீர்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அது. ஒரு மந்திரத்தை உங்க மேல பிரயோகிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட எல்லா மந்திரமும் உங்களை வந்து சேரும். அப்படின்னா ஒரு ஜின்னா இருந்து நீ என்ன தாக்குனதுனால இனிமேல் ஜின்கள் பயன்படுத்துற மந்திரத்தையும் என்னால பயன்படுத்த முடியும்னு சொல்ல வர? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நேரத்தை கையாளக்கூடிய மந்திரம் விபத்தை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு இனி இதை பயன்படுத்த வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு புரியுது. அப்படின்னா நான் பழுது பார்க்குற மந்திரத்தை பயன்படுத்துறேன். என் பேரு ஹியா. ஒளி மற்றும் இருளின் தோற்றத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஜின் நான். இந்த உன்னதமான மனிதருக்கு சேவை செய்யறதுக்காக உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நான் இங்க தங்க வந்திருக்கேன். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. என்னது, இங்க நிக்கிறது ஒரு ஜின்னா? முதல்ல டார்க் ஒன், இப்போ ஒரு ஜின்னா? ஜின்கள் உண்மையிலேயே இருக்காங்களா? இவங்களுக்கு இங்க யாரையும் தெரியாது. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ரோட்ல மெஞ்சிட்டு இருந்த ஏதோ பூனைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த முதல்ல சொல்றீங்க. அவங்களோட அறை தயாரா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஜின் கூட இருக்கிறதா? பாலிரோசா, நிச்சயமா ஒண்ணும் ஆகாது. நம்ம கூட ஃப்ளியோ அவர்கள் இருக்காரு. உனக்கு உயிர் மேல பயமே இல்லையா? வாங்க, உங்களோட அறையை காட்டுறேன். இந்த பக்கம் வாங்க. ஃப்ளியோ அவர்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, இல்ல. நான் சில விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? என்ன நீ மன்னிச்சிடு. இன்னைக்கு நான் நடந்துக்கிட்ட விதம் உன்னை பயமுறுத்திருக்கோம்ல? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட அபரிவிதமான சக்திகள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சக்திகளை எப்படி பயன்படுத்துறது, இதான் பிரச்சனையா? என்கிட்ட உங்களை மாதிரி சக்திகள் எதுவும் கிடையாது. அதனால அதை பத்தி எதுவுமே தெரியாது. நான் எதிரிகள்னு நினைச்சவங்க யாருமே எதிரிகள் கிடையாது. அதே மாதிரி கூட்டாளிகள்னு நினைச்சவங்க யாரும் கூட்டாளிகள் இல்ல. நான் எதுக்காக வலிமையா இருக்கணும்னு சொல்லி இப்படி உழைச்சுக்கிட்டு இருக்கேன்? யாருக்கு எதிரா என் வாழை நான் வீச போறேன்? நான் உங்களையும் ரிஸ் அவர்களையும் சந்திக்கலனா இந்த விஷயங்கள் எதையுமே தெரிஞ்சுக்காமலே போயிருப்பேன். ஆனா உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் உண்மை இல்லைன்னு உங்களால தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு இல்ல? நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கேன். ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க. ஏதாவது பிரச்சனையா? கேட்டுட்டே இருக்கேன்ல, சொல்லு. ரிஸ், உண்மையை சொல்லுங்க. நீங்க மறுபடியும் பழைய உலகத்துக்கே போக போறீங்களா? ஏன் இப்படி ஒரு கேள்வி கேக்குற? ஆனா ஹியா அப்படிதானே சொன்னா. ஒருவேளை உங்க மேல ஏதாவது மந்திரத்தை பயன்படுத்தினா அதுக்கு சம்பந்தப்பட்ட மந்திர சக்தியும் கிடைக்கும்னு சொன்னாலே.
நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ ஜின்னோட மந்திரம் உங்ககிட்ட இருக்கு. அதை பயன்படுத்தி திரும்பவும் உங்களால உங்க உலகத்துக்கு போயிட முடியும் இல்லையா? தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் எப்பவும் உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தயவு செஞ்சு என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. ரீஸ், நான் எங்கேயும் போகல. என்னோட உலகத்துல நீ நினைக்கிற மாதிரி அங்க உன்னால நிம்மதியா வாழ முடியாது. அதனால உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உண்மையாவா? ஆமா ரீஸ், இந்த தடவை உண்மையாவே நீ என்னோட மனைவி ஆயிட்றியா? இன்னைக்கு நான் உன்னை இழந்துருவேணும்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு நான் பயந்ததே கிடையாது. நீ என்னை தனியா விட்டுட்டு ஒரேடியா போயிட்டேன்னு நினைச்சேன். அதனால என்னைய என்னால கட்டுப்படுத்த முடியல. நம்ம பேருக்கு தான் கணவன் மனைவியா இருப்போம்னு சொன்னேன். ஆனா இப்போ நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கற்பனை பண்ணவே முடியாது. நிஜமாவா சொல்றீங்க? நீங்க சொன்ன நாள்ல இருந்து நான் உங்களுக்கு உண்மையான மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவா? இது வரைக்கும் நான் எப்படி போராடணும், மந்தைகளை எப்படி கட்டுப்படுத்தணும், இதெல்லாம் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள பல உணர்வுகள் வந்தது. என்னங்க, ஒரு தடவை நீங்க கோட்டையில இருந்து தப்பிச்சு ஓடும்போது தோற்றத்தை மாத்திக்கிட்டு தான் என்கிட்ட சொன்னீங்க. ஆனா நீங்க இனிமே உங்க தோற்றத்தை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த உலகத்துல நான் இப்போ ஃப்ளியோவா இருக்கேன். அதுதான் என்னோட அடையாளம். உனக்கும் ஃப்ளியோவோ மட்டும்தானே தெரியும். என்னோட பழைய பேரும் தோற்றமும் கடந்த காலத்திலேயே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரமா நீங்க நின்னுகிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் அந்த படுக்கையில உட்கார்ந்ததுல இருந்து நான் இங்கே தான் இருக்கேன். எல்லாத்தையும் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். என்னோட தலைவர் எங்க போனாலும் அவரை பின்தொடர்வது மட்டும்தான் என்னோட கடமை. அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். என்ன சொல்ற? எல்லாத்தையும் நிறுத்து. ஒருத்தவங்களோட அந்தரங்கத்தை பாக்குறது தான் உன் கடமையா? இதுக்காக ஏன் இவ்ளோ வெக்கப்படுறீங்க? இனப்பெருக்கம் பண்றது இயற்கை தானே. பாரு, இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சா மட்டும் தான் உன்னால இங்க இருக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மெதுவா பேசணும்னு அவங்களுக்கு தெரியாதா? ரொம்ப ஆர்வமா இருக்காங்கல்ல? இதெல்லாம் நீ கேட்க கூடாது பெலானு. ஏன் அப்படி சொல்ற? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல.